கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படகில் ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்வதையும் அதற்கு பின்பாக ஒரு அற்புதம் செய்வதையும் நாம் வாசிக்க முடியும். சரி, இந்த சம்பவத்தின் மூலம் தேவன் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த காணொளியிலே பார்க்கலாம். முதலாவது, அந்த சம்பவத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கெனசரேத் கடலருகே வருகிறார். அப்பொழுது மக்களும் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அந்த மக்களுக்கு உபதேசம் செய்ய அங்கே மீன் பிடிக்கச் சென்று ஒன்றும் கிடைக்காமல் 2 படகில் வந்த மீனவர்களிடம் அங்கே உபதேசம் செய்ய படகிலே இடம் கேட்கிறார். அப்பொழுது அந்த மீனவர்களும் படகை சற்று கடலின் உட்புறமாக நிறுத்தி அவர் அங்கே உபதேசம் செய்வதற்கு படகை கொடுக்கிறார்கள். அப்பொழுது படகிலிருந்து மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசம் செய்து அந்த மக்களை அனுப்பிவிட்டு பிறகு அந்த 2 படகுகளையும் உள்ளே செலுத்த சொல்லி, இப்பொழுது நான் காட்டுகிற இடத்தில் நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். அதன்படி அந்த படகில் இருந்தவர்களும் வலைகளை வீசுகிறார்கள். அப்பொழுது அந்த வலைகள் கிழியத்தக்க அளவுக்கு அங்கே மீன்கள் கிடைப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை கண்ட அந்த படகில் இருந்த மனிதர்களில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் வந்து அவரது பாதத்தில் விழுந்து, ஐயரே, எங்களை விட்டு நீங்கள் விலகி செல்லுங்கள், நாங்கள் பாவியான மனுஷர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனை பார்த்து, இதுவரை நீங்கள் மீன்களை பிடித்தீர்கள், இனிமேல் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆவீர்கள் என்று சொல்கிறார். அவர்களும் உடனே தங்களுடைய படகையும் அதில் இருந்த பொருட்களையும் அப்படியே விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பின்தொடர்ந்து அவருக்கு சீஷர்களானார்கள் என்பது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. இதிலே அந்த மீன் பிடித்த சகோதரர்கள் பேதுருவும் அந்திரேயாவும் இருக்கிறார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிரதான சீஷர்களில் முதலாமவராக இருப்பது பேதுரு. இந்த பேதுரு தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பாதத்திலே விழுந்து, நாங்கள் பாவியான மனுஷர்கள், எங்களை விட்டு நீங்கி செல்லுங்கள் என்று சொன்ன அந்த மனிதன். இப்படிப்பட்ட அந்த மனிதனைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிரதான சீஷர்களில் முதலாமவனாக நியமித்தார். இதன்படி நாம் பார்க்கும்போது இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், அதிலே முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசம் செய்வதற்கு படகை கேட்கிறார், அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய மனிதர்களாக வருகிறவர்கள் நம்மிடத்தில் கேட்கிற காரியங்களை நாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதாவது தேவனுடைய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தேவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக நம்மை யார் அணுகினாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது,
நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை நோக்கி ஆழத்திலே வலைகளை போடு என்று சொன்னபோது அதன்படி அவர் என்ன சொல்கிறார்? பேதுரு அந்த இடத்திலே, நாங்கள் இரவு முழுவதும் வலை வீசி பார்த்துவிட்டோம், ஒன்றும் சிக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், அதன்படி போடுகிறோம் என்று சொல்லி போட்டு அங்கே நிறைய மீன்களை வலை நிறைய அள்ளிக்கொள்வதை பார்க்கிறோம். இந்த காரியத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமானால், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இதுவரை மீன்களை பிடித்தீர்கள், இனிமேல் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாறுவீர்கள் என்று சொன்னவுடன் அந்த இடத்திலே அவர்கள் படகையும் அதிலிருந்த பொருட்களையும் விட்டு சென்றார்கள் என்று சொல்லும்போது, நாம் தேவனுடைய காரியங்களை காணும்போது, தேவனுடைய மகிமையை காணும்போது, தேவனுடைய மகத்துவத்தை காணும்போது நாம் தேவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இதிலே, முதலாவது தேவனுடைய மனுஷங்களுக்கு இடம் கொடுக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படியணும். மூணாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பின்தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வாழணுங்கிறது தான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அதனால் நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்கிற காரியங்களை தெளிவாக நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி தேவனோடு ஐக்கியப்பட உங்களை அழைக்கிறோம். இந்த காணொளியை இதுவரை பார்த்ததற்கும் கேட்டதற்கும் நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.